ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். அந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். அருமையான கதைகளாக நம்ம சேனல்லேருந்து கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போதும், நம்ம சேனல் கதைகளை தேடி தேடி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க, கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அது மாதிரி அற்புதமான கதைகளாக கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ உங்கள் நட்பு வட்டத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கதையை பார்த்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை படித்ததில் பிடித்த ஒரு அற்புதமான கதை, முதல் காதல் அப்படிங்கிற சிறுகதை. ஸோ இந்த கதையில் முதல் காதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷனே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். காதல் அப்படிங்கிறது பல வகையில் இருக்குது. பப்பி லவ் அப்படின்னு சொல்லுவாங்க, மெச்சூர்டு லவ் இருக்குது, பார்த்தும் பார்க்காம வரக்கூடிய காதல்னு சொல்லுவாங்க, அந்தஸ்து ஏற்றத்தாழ்வுகளை பார்க்காம வரக்கூடியது. இது மாதிரி பல வகையான காதல்கள் இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 90% சொல்லலாமா, அந்த 90% ஆட்களுக்கு கண்டிப்பாக ஒரு முதல் காதல்னு இருக்கும். எல்லாருக்குமே தன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் சக்சஸ் ஆயிருக்குன்னு சொல்லவே முடியாது. அப்போ அந்த முதல் காதல் நமக்கு எந்த அளவுக்கு மனசுல இருக்கு, அது எப்படி நம்ம வாழ்க்கையில அந்த ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர் ஆயிட்டா கூட அது எப்படி நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமாக அமையுது அப்படிங்கிறத இந்த சிறுகதை சொல்லுது. கேட்கலாம். ஒரு பெண் இரவு 12 மணி அளவில் தன் காதலனை அவசரமாக பார்க்க வேண்டும் என்று அழைக்கிறாள். பதறிப்போன காதலன் வேகமாக வருகையில் அவனை பார்த்தவுடன் ஓடி கட்டி அணைத்து அழுகிறாள். என்னாச்சு, ஏன் அலற என்று கேட்க, நம் காதல் என் வீட்டுக்கு தெரிந்துவிட்டது. விடிந்தால் எனக்கு ரகசிய திருமணம் செய்ய ஏற்பாடு நடக்கிறது. நீ இல்லை என்றால் நான் இறந்து விடுவேன். நாம் எங்காவது ஓடிவிடலாம் என்று சத்தமாக கூறி அழுகிறாள். காதலனோ வறுமையில் பிறந்தவன். நன்றாக யோசித்து பெண் வீட்டில் முறைப்படி பெண் கேட்பதுதான் சரி என்று அவளை அழைத்து கொண்டு சினிமா ஹீரோ போல அவள் வீட்டுக்கே சென்று விட்டான். இவள் அழுது கொண்டு வருவதை பார்த்தவர்கள் தங்கள் வீட்டு பெண்ணை இவன்தான் ஏதோ செய்திருக்கிறான் என்று தவறாக நினைத்து அவளின் சகோதரன் காதலனை சரமாரியாக தாக்குகிறான். முகமெல்லாம் ரத்தம் சொட்ட சொட்ட நின்று கொண்டிருந்த காதலனை பார்த்தவள், ஐயோ, அடிக்காதீர்கள், நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, எங்களை வாழ விடுங்கள், அவன் பாவம், அம்மா, ஐயோ என்று அலறுகிறாள். இவளுடைய அழுகுரல் யார் காதிலும் விழவில்லை. அடி பயங்கரமாக விழ காதலனின் ஒரு காலை அடித்தே உடைத்து விடுகின்றனர். வேகமாக வீட்டுக்குள் ஓடி ஒரு கத்தியை எடுத்து அடே, இன்னொரு அடி இவன் மேல் விழுந்தால் இங்கேயே நான் கழுத்தை அறுத்துக் கொள்வேன் என்று கூறுகிறாள் அவள். என்ன மறந்தற டே, நீ எனக்கு வேண்டாம், போடா போ என்று மனம் நொந்து மண்டியிட்டு அழுகிறாள். அவன் அடிபடுவதை காண சகிக்காமல் அவனுடைய காதலி. மெதுவாக நகர்ந்து வந்த காதலன் சொல்கிறான், நீ அழாதேமா, இப்போதுதான் எனக்கு வலிக்கிறது என்று கூறிவிட்டு மயங்கி போனான். அழுது அழுது காதலியும் அவன் மீது விழுந்து மயங்கி விடுகிறாள். தன்னுடைய முதல் காதலை பற்றிய கதையை தன் மனைவியிடம் சொல்லி அழுகிறான் அந்த காதலன். கண்கள் கசிந்தபடி, பிறகு என்னாச்சு என்று கேட்கிறாள் அவனுடைய மனைவி. என் மேல் போலீஸ் புகார் கொடுத்து 1 வருடம் சிறையில் இருந்தேன். சிறையில் இருந்து வந்த நான் என் நண்பனை பார்க்க சென்றேன். அப்போதுதான் தெரிந்தது என் நண்பனின் மனைவிதான் என் முதல் காதலி என்று. அதற்கு மேல் அவனால் சொல்ல முடியாமல் வானத்தை பார்த்து கொண்டு கதறி அழுகிறான். இப்போதுதான் அவன் மீது மனைவிக்கு அளவிட முடியாத காதல் வந்தது, தன்னுடைய கணவன் மீது. அவன் சட்டையை பிடித்து இழுத்து மார்போடு அணைத்து கொண்டு, அவள் போகட்டும், போனால் போகட்டும், விடுங்கள், உங்களுக்காக நான் இருக்கிறேனே, உங்கள் மனதில் இவ்வளவு வலி இருக்கிறதே, ஐயோ, எப்படி தாங்கிக் கொண்டீர்கள்? நான் உங்கள் மனைவி, உங்களுக்காக பிறந்தவள். இனி நான் உங்களை விட்டு ஒரு நொடி கூட பிரிய மாட்டேன். வாழ்ந்தால் ஒன்றாக வாழ்வோம், செத்தால் ஒன்றாகவே சாவோம் என்று அவன் முகத்தில் முத்த மழையாய் பொழிகிறாள். என்னுடைய மனைவி என்னை புரிந்து கொண்டால் இதுவே போதும் என்று சத்தமாக சிரித்து கொண்டே அழுகிறான் அந்த காதலன். இல்லை இல்லை, கணவன். எப்படி காதலிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து விட்டு இறந்து விடுகிறது அந்த முதல் காதல். ஸோ இதாங்க முதல் காதலுக்கான டெஃபினிஷனே. எப்படி காதலிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து விட்டு இறந்து விடுகிறது அந்த முதல் காதல். முதல் காதல் சிறுகதை முற்றும். நன்றி.